ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோட்டோஷாப்பில் எங்கள் லெஃப்ட் சைடில் வந்து டூலில் வந்து செலெக்ஷன் டூல் இருக்கும். அதாவது ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல், குயிக் செலெக்ஷன் டூல், மேஜிக் டூல். இந்த 3 டூலும் எப்படி ஒர்க் ஆகுதுங்க பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூலை பார்ப்போம். இந்த டூலை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற ஏரியாவை இப்படி கவர் பண்ணி செலக்ட் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்கேன் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு இமேஜ். ஓகே, இப்போ அதே மாதிரி தான். அது ஆப்ஜெக்ட் செக்ஷன் என்னென்ன பண்ணலாம், அந்த ஆப்ஜெக்ட்டில் போய் நீங்கள் இப்படி கிளிக் கொடுத்தாலும் போதும்ண்ணே. நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ண கூட அவசியம் இல்லை. அந்த ஆப்ஜெக்ட்டில் போய் கிளிக் கொடுத்தாலும் அது இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணி கொடுத்துரும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தனியாக மார்க் கொடுத்து அந்த இதை தனியாக எடுக்கணும், எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்த டூல் பார்ப்போம். இப்போ நான் செலக்ட் பண்ணதை டீசெலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் டி கொடுக்குறேண்ணே. அடுத்து குயிக் செலெக்ஷன் டூல். இந்த டூலில் ப்ளஸ் மைனஸ் ரெண்டு உண்டு. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதோட சைஸ், ஹார்ட்னஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? இனிஷியலாக போகும்போது சைஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அதிகமாக கொடுத்துட்டு அந்த ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நான் அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டேன். அது போக செலக்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி எக்ஸிஸா ஏரியா வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அப்படின்னா மைனஸ் இருக்கா, அதை கொடுத்துட்டு அந்த ஏரியாவை அப்படி கிளிக் பண்ணி கீழே கொண்டு வாங்க. ஓகேவா? ப்ளஸ்ங்கிறது ஏரியா வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, மைனஸ்ங்கிறது இன்கேஸ் ஏரியாவும் எக்ஸிஸாக போயிட்டு அப்படின்னா குறைக்கிறதுக்கு. ஓகேவா? இந்த ரெண்டே கான்செப்ட் தான், ப்ளஸ் மைனஸ். ப்ளஸ்ங்கிறது ஏரியாவை ஏற்றி கொடுக்கும். சம்டைம் நம்ம செலக்ட் பண்ண ஏரியா வந்து இப்போ நான் வெளியே எடுத்து கொடுத்து காமிக்கிறேன். நான் எப்படி செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் வெளியே வந்துட்டு அப்படின்னா இந்த மைனஸ் டூல் இருக்குல்ல, மைனஸ் டூலை கொடுத்து இது பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ப்ளஸ் டூவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மைனஸ் டூல் வேணும்னா இதில் போய் கிளிக் பண்ண அவசியம் கிடையாது. அல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது மைனஸ் ஆயிடும். ஓகேவா? தெரியுதா? இப்போ அல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணுறா மைனஸ் ஆகிட்டா. மைனஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உள்ளே வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணணும், ப்ரெஸ் பண்ணணும். இப்போ வந்து சைஸ் பெருசாக இருக்குது. ஓகேவா? கொஞ்சம் சைஸ் நான் சிறுசாக்கிக்கிறேன். சிறுசாக்கிட்டு ஒர்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இது வந்து குயிக் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மேஜிக் டூல். ஓகே, இந்த மேஜிக் டூல் நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா ரெண்டே இந்த கலர் மட்டும் இருக்கிற ஆப்ஜெக்டில் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகேவா? டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா க்ரீன் இருக்குது, ப்ளூ இருக்குது, ஒயிட் இருக்குது, நிறையா கலர் இருக்குது. ஸோ இந்த மேஜிக் டூலை வச்சு நான் அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் செலக்ட் ஆகும். ஓகேவா? ப்ராப்பராக செலக்ட் ஆகாது. ஸோ இதுலேயும் செலக்ட் பண்ணி காமிச்சேன். இதை டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். டீசெலக்ட் பண்ணிவிட்டு மேஜிக் டூல் வச்சு செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ப்ராப்பராக செலக்ட் ஆகல. ஓகேவா? இப்போ இந்த இமேஜில் வந்து பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று பிளாக் இருக்குது, இன்னொன்று எல்லோ இருக்குது. ஓகேவா? ரெண்டே வேரியண்ட்டுங்கிறதுனால ஈஸியாக செலக்ட் ஆகிட்டு இந்த ஆப்ஜெக்ட். மற்ற இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். கலர் ரெண்டே கலர் வேரியேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் மேஜிக் டூலை வச்சு ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து டாலரன்ஸ் உண்டு. ஓகேவா? டாலரன்ஸ் நீங்கள் கூட்டிகிட்டே போனீங்க அப்படின்னா அதுக்கு போது செலெக்ஷன் மாறிட்டு இருக்கும். ஓகேவா? கொடுத்து பார்ப்போம். நம்ம இப்போ டாலரன்ஸ் குறைச்சி பார்ப்போம் பாருங்கள். ஒரு 20 வைக்கேன். இப்போ டாலரன்ஸை குறைச்சா அதுக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன் இருக்கும். இப்போ நான் டாலரன்ஸ் 100லேயே வச்சுக்கிறேன். 100 வச்சு செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் செலக்ட் பண்ணுறதுல ப்ராப்பராக செலெக்ஷன் வரல, இன்னும் சின்ன சின்ன ஒர்க் இருக்குது. அப்படி ஒர்க் பண்ணுறதுக்கு நான் குயிக் செலெக்ஷன் போய் இந்த ஏரியா ஃபுல்லாக கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சைஸ் பெருசு ஆக்கிக்கிறேன். ஓகே, இப்போ செலக்ட் ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் முதல்ல வந்து ஆப்ஜெக்டை டேரெக்டாக செலக்ட் பண்ணிடலாம், இல்லை நம்ம டைமென்ஷன் கொடுத்து செலக்ட் பண்ணலாம். குயிக் செலெக்ஷனுங்கிறது ப்ளஸ் மைனஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நம்ம செலக்ட் பண்ணும்போது எக்ஸிஸாக போயிட்டுனா மைனஸை வச்சு கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருக்கும். மேஜிக் செலெக்ஷன் டூலுங்கிறது ரெண்டே கலர் வேரியேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அழகாக இதை வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நிறைய கலர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்.
ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.